அத்தியாயம் 13. எஃப்ஆர் ஹேவர்கல். எந்தன் ஜீவன் இயேசுவே, சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடி அருளும் என்ற அழகிய பொருட்செறிவுள்ள அர்ப்பண பாடலை எழுதியவர் ஹேவர்கல். பிரான்சிஸ் ரிட்லி ஹேவர்கல் என்ற இயற்பெயருடைய இவர் 14/12/1836 இங்கிலாந்தில் உள்ள அஸ்ட்லி என்ற இடத்தில் பிறந்தார். விளையும் பயிர். ஹேவர்கல் சிறு வயதிலேயே பாடுவதிலும் கவிதை எழுதுவதிலும் சிறந்து விளங்கினார். பிரெஞ்சு, இத்தாலி, ஜெர்மன், கிரேக்கம், எபிரேயம் ஆகிய மொழிகளை கற்று மொழி புலமையுடன் விளங்கினார். சிறு வயதிலேயே புதிய ஏற்பாடு முழுவதையும், சங்கீதங்கள் அனைத்தையும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தையும் மனப்பாடம் செய்து முடித்தார். சக்கர நாற்காலியில் சாதனை. 22வது வயதில் ஏற்பட்ட கொடிய நோயின் காரணமாக நடக்கும் திறனை இழந்தார் ஹேவர்கல். மரிக்கும் வரை சக்கர நாற்காலியிலேயே தன் காலத்தை கழித்தார். சிறந்த இசை வல்லுநராக இவர் சிறப்பு கூட்டங்களில் சிறப்பு பாடகியாக செயல்பட்டார். பியானோ இசைக்கருவியை மீட்டுவதில் நிகரற்றவர். ஊனத்தை ஒரு பொருட்டாக்காமல் சந்தித்த மக்களிடமெல்லாம் இயேசுவை பற்றி எடுத்து கூறி அநேக மக்களை பரலோக பாக்கியத்தை கண்டடைய வழி நடத்தினார். எனக்காக நீ என்ன செய்தாய்? ஒரு தடவை அவர் ஒரு அருங்காட்சியகத்திற்கு சென்றபோது முள்முடி அணிந்த இயேசு கிறிஸ்து ஜனக்கூட்டம் நெருக்கி தள்ள பிலாத்துவின் நியாயாசனத்திற்கு முன் நிற்கும் படத்தை கண்டார். அதன் கீழ், உனக்காக நான் இதை செய்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று எழுதியிருக்கின்றதை கண்டார். அதன் பின்னர் I gave my life for thee, what hast thou given for me என்ற பாடலை எழுதினார். இறுதி நாட்கள். 42வது வயதில் ஹேவர்கல் நோயினால் மிகவும் அவதிப்பட்டார். அதிக நாட்கள் உயிரோடு இருக்க மாட்டாய் என்று அவரது மருத்துவர்கள் கூறியபோது, உண்மையாகவே நான் இவ்வுலகை விட்டு போய்விட்டால் அது எத்தனை மேன்மையானது என்று பதிலளித்தார். அவரது படுக்கையின் அடியில், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எப்போதும் எழுதி வைப்பார். அர்ப்பண பாடகி என்று பாராட்டப்பட்ட ஹேவர்கல் 43வது வயதில் பரலோக வாசலை காண்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறிவிட்டு இவ்வுலக வாழ்வை முடித்து அவர் விரும்பிய பரலோக பாக்கியத்திற்குள் சென்றார். இவரது சிறந்த பாடல்கள்: 1. Take my life and let it be. 2. I am trusting thee, Lord Jesus. 3. O Savior, precious Savior. 4. True-hearted, whole-hearted. 5. I gave my life for thee. 6. I know I love thee better, Lord. 7. Resting on the faithfulness. 8. Tell it out among the nations that the Lord is King. அத்தியாயம் 14. ஜார்ஜ் மதீசன். ஓ லவ் தட் வில் நாட் லெட் மீ கோ என்ற ஞான பாடலின் மூலம் உலக புகழ் பெற்று விளங்கியவர் ஜார்ஜ் மதீசன். இவர் ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோ நகரில் 27/3/1842 பிறந்தார். பிறக்கும்போதே கண் பார்வை குறைவுபட்டிருந்த இவர் 18வது வயதில் முற்றிலும் பார்வையற்றவர் ஆனார். எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று ஸ்காட்லாந்தில் உள்ள ஒரு ஆலயத்தில் 18 வருடங்கள் சிறந்த குருவாக பணியாற்றி பாராட்டுகளை பெற்றார். ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்வதிலும் பாடுவதிலும் ஊனம் இவருக்கு தடையாக இருக்கவில்லை. வேதத்தை மனப்பாடம் செய்தல். வேதாகமத்தில் உள்ள குறிப்பிட்ட அதிகாரத்தை கண்டுபிடிப்பதற்கே தற்கால கிறிஸ்தவர்களில் பலர் தடுமாறுகின்றனர். ஆனால் கண் பார்வை முற்றிலும் அற்றுப்போன நிலையிலும் முழு வேதாகமத்தையும் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார் மதீசன்.
பிரசங்க வேளைகளில் கடகடவென்று வேத வசனங்களை மேற்கோள் காட்டும்போது இவர் பார்வையற்றவர் என்பதையே மறந்து விடுவார்கள் சபை மக்கள். புனித பாடல்கள். இவரது பாடல்கள் புனித பாடல்கள் என்ற தொகுதியாக வெளிவந்துள்ளது. இவரது பிரசங்க திறனை கேள்விப்பட்ட விக்டோரியா ராணி பால் மாரலில் உள்ள அரண்மனை ஆலயத்தில் போதிக்கும்படியாக அழைப்பு விடுத்தார். யோபை பற்றி அவர் அளித்த செய்தி அரசியை வெகுவாக கவர்ந்தது. ஜெர்மன் இறையியல் கல்வி, விசுவாசம், முதல் நூற்றாண்டு முதல் லுத்தரன் மலர்ச்சி காலம் வரை கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி ஆகிய இவரது நூல்கள் இவரது இறையியல் ஆழத்தையும் நம்பிக்கையையும் எடுத்துக்காட்டின. சாதனைகள். அபர்தீன் பல்கலைக்கழகம் இவரது சேவைகளை பாராட்டி டாக்டர் பட்டம் அளித்தது. இவ்வாறு ஊனம் என்ன செய்யும் என்ற கேள்வியுடன் 64 ஆண்டுகள் கண் பார்வை இழந்த நிலையில் பல்வேறு உடல் பலவீனங்களை சுமந்து கொண்டு ஆண்டவருக்காக உழைத்த ஜார்ஜ் மதீசன் 28/8/1924 ஆண்டு இவ்வுலக வாழ்வை நீத்து அன்பே விடாமல் சேர்த்து கொண்டீர் என்ற அவரது பாடலுக்கேற்ப அன்பரின் பாதத்தை அடைந்தார். அத்தியாயம் 15. வில்லியம் வால்போர்ட். துக்கத்திலும் துன்பத்திலும் உடைந்து போயிருக்கும் அநேக உள்ளங்களை ஆறுதல் படுத்தி ஜெபத்திற்கு நேராக வழி நடத்துவது ஸ்வீட் ஹார் ஆஃப் பிரேயர், ஸ்வீட் ஹார் ஆஃப் பிரேயர் என்ற பாடலாகும். இதனை பாடியவர் வில்லியம் வால்போர்ட் ஆவார். இவர் இங்கிலாந்தில் உள்ள சமர்செட் ஷயர் என்ற இடத்தில் 1772 ஆண்டு பிறந்தார். இவர் சிறு வயதிலேயே கண் பார்வையை இழந்தவர், கல்வி அறிவில் குறைந்தவர், எனினும் நினைவாற்றல் மிக்கவர். மாட்டுக்கொம்புகளை செதுக்கி மெருகேற்றி அதிலிருந்து பலவித கலைப்பொருட்களை தயாரிப்பது இவரது வேலையாகும். இடைவேளைகளிலெல்லாம் பாடல்கள் இயற்றுவார். இவரது நண்பரான தாமஸ் சல்மோன் இவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதுவார். பின்னர் அதை நியூயார்க் அப்சர்வர் என்ற பத்திரிகைக்கு அனுப்புவார். ஞாயிறு தோறும் ஆராதனைகளில் செய்தியளிப்பார். திருமறையில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை அத்தனை வசனங்களையும் மனப்பாடமாக கற்றிருந்தார். பிரசங்கங்களுக்கிடையே மடை திறந்த வெள்ளம் போல அடுக்கடுக்காக வசனங்களை மேற்கோள் காட்டும் அவரது பாணியால் கவரப்பட்டு அநேகர் தங்களை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுத்தனர். துன்ப துயர வேளைகளில் என் ஆன்மாவுக்கு இளைப்பாறுதல் தந்து சாத்தானின் வலையில் சிக்காமல் என்னை தப்புவிப்பது என் ஜெப வேளை ஆகும் என்ற இவரது பாடலடிகள் காலத்தால் அழியாத கவிதையாகும். அத்தியாயம் 16. ஐசக் வாட்ஸ். என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் உள்ளத்தில் என்ற பாடல் லட்சக்கணக்கான உள்ளங்களை உடைத்து ஆண்டவருக்கு நேராக ஆத்துமாக்களை வழிநடத்திய சிறப்புடையதாகும். இதனை பாடியவர் ஆங்கில ஞான பாடல்களின் தந்தை என்று அழைக்கப்படும் ஐசக் வாட்ஸ் என்பவர் ஆவார். இவர் பாடிய ஓ காட் ஆர் ஹெல்ப் இன் ஏஜஸ் பாஸ்ட், கர்த்தாவே அடியாருக்கு அடைக்கலம் நீரே என்ற பாடல் உலகெங்கும் இவருக்கு புகழை தேடி கொடுத்தது. ஐசக் வாட்ஸ் 17/7/1710 அன்று இங்கிலாந்தில் உள்ள சவுத்தாம்ப்டனில் பிறந்தார். அவரது தந்தையார் ஒரு சீர்திருத்த சபையின் போதகராக இருந்தார். அவரது 9 பிள்ளைகளில் மூத்த மகன்தான் ஐசக் வாட்ஸ். சிறு வயதிலேயே குள்ளமாக பலனற்று காணப்பட்ட இவர் 44வது வயதில் நோய்வாய்ப்பட்டு வாழ்வின் இறுதியில் 30 ஆண்டுகள் உடல் செயலிழந்த நிலையில் படுக்கையிலேயே கழித்தார். சிறந்த பாடகர். சிறு வயதிலேயே ஐசக் வாட்ஸ் நன்றாக பாடுவார்.
யாராவது சரியான ராகமின்றி பாடினால் அவருக்கு பிடிக்காது. அவரது ஆலயத்தில் ஞாயிறு ஆராதனையில் சிறந்த முறையில் பாடவில்லை என்று பாதிரியாரான அவரது தந்தையிடம் குறை கூறினார். அதை கேட்ட தந்தையார், உனக்கு முடிந்தால் சிறந்த பாடல்களை எழுதிக் கொடு என்று கூறினார். அன்று முதல் சங்கீதங்களை உள்ளத்தை அசைக்கும் பாடல்களாக எழுதினார். சுமார் 600க்கும் மேல் பாடல்கள் எழுதியுள்ளார். கிறிஸ்மஸ் அன்று சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவராலும் பாடப்படும் பாடலான ஜாய் டு த வேர்ல்டை இவர் எழுதினார். உடலில் எண்ணற்ற வேதனைகள் இருந்தாலும் நித்திய மகிழ்ச்சி இவரது மனதில் இருந்தது. தனி மனித உணர்வுக்கு சிறப்பிடம் அளித்து அவர் பல பாடல்கள் இயற்றியுள்ளார். அதில் வென் ஐ சர்வே த ஒண்டரஸ் கிராஸ் என்ற பாடல் மிகவும் புகழ்பெற்றதாகும். இவர் ஏராளமான கட்டுரைகளையும் இறையியல் நூல்களையும் எழுதியுள்ளார். இவர் தனது 74வது வயதில் 1784ஆம் ஆண்டில் அடைக்கலமான ஆண்டவரின் திருப்பாதத்தை அடைந்தார். இவரது புகழ்பெற்ற பாடல்கள்: 1. ஜாய் டு த வேர்ல்ட். 2. வென் ஐ சர்வே த ஒண்டரஸ் கிராஸ். 3. ஜீசஸ் ஷால் ரெயின் வெரெவர் த சன். 4. I sing the mighty power of God. 5. O God, our help in ages past. 6. Come Holy Spirit. 7. Am I a soldier of the cross? 8. I am not ashamed to own my Lord. 9. Give me the wing of faith to rise. 10. Why should we start and fear to die? அத்தியாயம் 17. வில்லியம் கூப்பர். இவ்வுலகில் பிறந்தது முதல் அடுக்கடுக்கான சோதனைகள், தனிமை வாட்ட மனக்குழப்பங்கள், உடல் பலவீனங்கள், அரவணைக்க வேண்டிய தாயார் 6ஆம் வயதிலேயே இறந்துவிட பாசங்காட்ட யாருமில்லாத நிலை, படர கொம்புகளின்றி தவித்து பாலான மனநோயாளியாகி 18 மாதங்கள் மனக்காப்பகத்தில் கடும் வேதனைகள், ஆண்டவரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்ற பயத்தில் தற்கொலை முயற்சி. இத்தனைக்கும் மத்தியில் இங்கிலாந்து தேசத்தின் சிறந்த கவிஞர் என்று பெயர் பெற்றவர் வில்லியம் கூப்பர். காலத்தால் அழியாத பாடல்கள்: இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவத்தீங்கும் அதனால் நிவிர்த்தியாகுமே என்ற இவரது பாடல் காலத்தால் அழியாத புகழை இவருக்கு தேடித்தந்தது. பிறப்பும் இளமையும்: வில்லியம் கூப்பர் இங்கிலாந்தில் உள்ள பெர்க் ஹாம்ஸ்டெட் என்ற இடத்தில் 1731ஆம் ஆண்டு பிறந்தார். அவரது தந்தையார் ஜான் கூப்பர் ஒரு பாதிரியார் ஆவார். தாயார் ஆன் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் கூப்பர் 6 வயது சிறுவனாக இருக்கும்போதே இறந்து போனார். பள்ளி படிப்பை முடித்த பின்னர் இவர் சட்டக் கல்லூரியில் சேர்ந்தார். தேர்வை கண்டு பயந்து தற்கொலை செய்ய முயற்சித்தார். அதிலும் தோல்வி ஏற்பட்ட போது அவருக்கு மனச்சிதைவு ஏற்பட்டது. மனநோய்: மெலங்கலியா என்ற நோயால் மனம் பேதலித்த நிலையில் இருந்த கூப்பரை மனநோயாளிகள் காப்பகத்தில் சேர்த்தனர். 18 மாதங்கள் அங்கு இடைவிடாமல் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் 1764ஆம் ஆண்டு இக்காப்பகத்தில் வைத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அன்வின் தம்பதியர் மற்றும் ஜான் நியூட்டன் ஆகியோரின் அன்பான அரவணைப்பால் ஆன்மீக வாழ்வில் முன்னேறினார். சிறந்த கவிஞர் ஆதல்: சிறு வயதிலேயே கவிதைகள் இயற்றும் திறன் பெற்றிருந்தார் கூப்பர். இவர் எழுதிய கவிதைகள், பாடல்கள், கடிதங்கள் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றவை. இவர் ஜான் நியூட்டனுடன் இணைந்து ஓல்னி பாடல்கள் என்ற தொகுப்பை வெளியிட்டார்.
ஹோமரின் இலியட் அண்ட் ஓடிசி காவியத்தை இவர் மொழிபெயர்த்தார். கூப்பர் நகைச்சுவையுடன் கடிதம் எழுதுவதில் சிறந்தவர். சமூக அரசியல் நிகழ்வுகளை கடிதமாக எழுதியுள்ளார். த டாஸ்க், த காஸ்டவே, ஆல்னி ஹிம்ஸ் ஆகியவை இவருக்கு புகழ் தேடி தந்த இவரது படைப்புகளாகும். இவர் 25 ஏப்ரல் 1800 மரணமடைந்தார். 18ஆம் நூற்றாண்டு கவிதையின் போக்கினை மாற்றியமைத்து வாழ்வியலை அடிப்படையாக வைத்து கவிதை எழுதும் உத்தியை புகுத்தியவர் வில்லியம் கூப்பர் ஆவார். பரலோகத்தை விட்டு ஆண்டவர் என்னை தள்ளிவிடவில்லை என்னும் வார்த்தைகளை முணுமுணுத்து கொண்டே பரலோகத்திற்கு பயணத்தை தொடர்ந்தார் வில்லியம் கூப்பர். இவரது சிறந்த பாடல்கள்: 1. ஹார்க் மை சோல், இட் இஸ் த லார்ட். 2. ஓ ஃபார் அ க்ளோசர் வாக் வித் காட். நன்றி.